வணக்கம் தலைமைகளே. இன்றைக்கு ஜூன் மாதம் 24ஆம் தேதி புதன்கிழமை. பேசுகின்ற விஷயங்கள் தொடர்ச்சியாக உண்மையாக மாறுவதில் எனக்கு மிகுந்த சந்தோஷம் மற்றும் பெருமை. ஆனால் இந்த பதிவு அப்படி அல்ல. நான் ஏற்கனவே சில தினம் முன்னால் பேசியிருந்தேன். ஐக்கிய நாட்டு சபைகளில் இஸ்ரேலுக்கு எதிராக தீர்மானம் கொண்டு வரலாம். அந்த தீர்மானத்தை வைத்து அமெரிக்கா மிரட்டலாம். லெபனானை விட்டு வெளியேற சொல்லி மற்றும் காசாவை விட்டு வெளியேற சொல்லி மிரட்டலாம். வீட்டோ பவர் அமெரிக்காட்ட மட்டும்தான் இருக்கு. இஸ்ரேலை காப்பாற்றுகின்ற வீட்டோ பவர். அவர்கள் அதை உபயோகப்படுத்தவில்லை என்றால் இஸ்ரேலுடைய நிலைமை மிகவும் திண்டாட்டமாக போகும் சொல்லி பேசினேன் சில தினம் முன்னால. நேற்று அது நிஜமாக மாறி போயிருக்கிறது. இஸ்ரேலுக்கு எதிராக கண்டன தீர்மானம். இனப்படுகொலை செய்தார்கள் என்று. இனப்படுகொலை என்ற வார்த்தையே மிகப்பெரிய ஆபத்தை விளைவிக்கும் எதிர்காலத்தில். குழந்தைகளுக்கு எதிரான இனப்படுகொலைங்கிறாங்க ஐநா சபையில். அதுவுமே இதை சொல்லியவர் ஒரு இந்தியர். அவருடைய பெயர் ஸ்ரீனிவாசன் முரளிதரன் வருது. அவர்தான் இந்த விசாரணை குழுவிற்கு, இந்த பாலஸ்தீனத்தில் நடந்த இனப்படுகொலை சம்பந்தமான விசாரணை குழுவிற்கான தலைவர் என்று சொல்லப்படுகிறது. அவர்தான் அந்த அறிக்கையை வாசித்தார். ஒரு குழந்தை 10 குழந்தை அல்ல, 1000 குழந்தைகள் அல்ல, 20,000 குழந்தைகளை இஸ்ரேல் அரசும் இஸ்ரேல் இராணுவமும் திட்டமிட்டு குறிக்கோளுடன் கொன்றிருக்கிறார்கள். மிகப்பெரிய இனப்படுகொலை சாட்சியங்களோட. தெளிவான பிரச்சனை இல்லாத சாட்சியங்கள் எங்களிடம் உள்ளது, இந்த விசாரணை குழுவிடம் உள்ளதுன்னு சொல்லி அவர் பதிவு பண்ணாரு. அவ்வளவு எளிதா இது எடுத்துக்கொள்ள முடியாது. நிச்சயமாக பிற்காலத்தில் இஸ்ரேலுக்கு இது பிரச்சனையா வரும். ஏன்னா இன்றைக்கே அரபு உலகத்துல, இஸ்லாமிய உலகத்துல மிகப்பெரிய கொந்தளிப்பை இந்த விசாரணை அறிக்கை கொடுத்திருக்கு. இந்த விசாரணை குழு அவருடைய அறிக்கையை தாக்கல் செஞ்சிருக்காங்க. அதுக்கப்புறம் இது கண்டன தீர்மானமாக இஸ்ரேலுக்கு எதிராக கொண்டு வரப்படும் ஐக்கிய நாட்டு சபையில. அமெரிக்கா வீட்டோ பவரை உபயோகப்படுத்தினா இதை தள்ளுபடி பண்ணிடலாம். இந்த விசாரணை குழுவுடைய அறிக்கையை தள்ளுபடி பண்ணலாம். ஆனால் அமெரிக்கா அப்படி செய்ய மறுத்தால் இஸ்ரேலின் எதிர்காலத்திற்கு மிகப்பெரிய பிரச்சனை வரும். ஆனால் எனக்கு தெரிஞ்சு அமெரிக்கா வீட்டோ பவர் அந்தஸ்தை உபயோகப்படுத்தி தள்ளுபடி பண்ணுவாங்க. ஆனால் நிச்சயமாக லெபனானை, காசாவை விட்டு வெளியேற சொல்லுவாங்க. அந்த நிபந்தனையின் அடிப்படையில் தான் இஸ்ரேலுக்கு உதவி செய்வார்கள் என்று தோன்றுது. இந்த விசாரணை குழு என்ன சொல்றாங்க அப்படின்னா, 2025 சண்டை நிறுத்தம் வந்ததுக்கு அப்புறம் கூட இவர்கள் காசாவில், பாலஸ்தீனத்தில் குழந்தைகளை திட்டமிட்டு கொள்கிறார்கள் என்று குற்றச்சாட்டு சொல்றாங்க. அதை தாண்டி குழந்தைகளுக்கு எதிரான பாலியல் கொடுமைகள் நடந்திருக்கு என்று அந்த அறிக்கையில சொல்றாங்க. குழந்தைகளுடைய வாழ்வாதாரம் திட்டமிட்டு அந்த குழந்தைகள் தங்குகின்ற அனாதை விடுதிகள், அதை போன்றவற்றை தாக்கி அளிக்கிறார்கள் இஸ்ரேல் இராணுவம். குழந்தைகள் படிக்கும் கல்வி நிலையங்களை அளிக்கிறார்கள். குழந்தைகளுக்கான மருத்துவமனையை திட்டமிட்டு அளிக்கிறார்கள் சொல்லி இந்த அறிக்கையில் சொல்லியிருக்காங்க. அவங்க என்ன சொல்றாங்கன்னா, 7ஆம் தேதி அக்டோபர் மாதம் 2023 அன்னையிலிருந்து 7ஆம் தேதி அக்டோபர் மாதம் 2025 வரைக்கும் 2 வருஷ காலங்களில் 20,000 குழந்தைகள் காசாவினுள் திட்டமிட்டு குறிக்கோளோடு கொல்லப்பட்டிருக்காங்க. அதற்கான தெளிவான சாட்சியங்கள், ஆதாரங்களை கைப்பற்றி உள்ளோம் அப்படின்னு இருக்காங்க. 44,000 குழந்தைகள் காயப்பட்டிருக்காங்க அப்படிங்கிறாங்க. ஒரு குறிப்பிட்ட காலத்துக்குள்ள மட்டுமே 151 குழந்தைகள் ஊட்டச்சத்து, உணவு பற்றாக்குறையால் மரணம் அடைந்திருக்காங்க. இதற்கான சாட்சியங்கள் எங்ககிட்ட இருக்குன்னு பதிவு பண்ணியிருக்கிறாங்க. 1000க்கு மேற்பட்ட குழந்தைகள் காசால கை கால்கள் முழுவதுமாக இழந்திருக்கிறார்கள், துண்டிக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிற அறிக்கையை கொடுத்திருக்காங்க. இந்த குற்றச்சாட்டுக்கு அனைத்துக்குமான ஆதாரங்கள், தெளிவான பிரச்சனை இல்லாத ஆதாரங்கள் எங்களிடம் உள்ளன அப்படின்னு இருக்காங்க. இனி இதை நிச்சயமாக கண்டன தீர்மானமாக, இதை ஒரு தீர்மானமாக எடுத்து ஏதாவது ஒரு நாடு ஐக்கிய நாட்டு சபையில விவாதத்திற்கு
இஸ்ரேலை தண்டிக்க வேண்டும் என்று கொண்டு வருவாங்க நிச்சயமா வருகின்ற நாட்களில். அப்படி ஒரு தீர்மானம் நிறைவேறாமல் ஒரு அதிகபட்சமாக அமெரிக்கா அவருடைய வீட்டு அந்தஸ்தை உபயோகப்படுத்தி அந்த தீர்மானத்தை தள்ளுபடி பண்ணுவாங்க. அப்படி தள்ளுபடி பண்ணாம இந்த தீர்மானம்லாம் நிறைவேறிடுச்சு, இவ்வளவு குழந்தைகள் கொல்லப்பட்டிருக்காங்க உண்மை அப்படின்னு கண்டிக்க வேண்டும், இஸ்ரேலை தண்டிக்க வேண்டும் என்ற தீர்மானம்லாம் ஐக்கிய நாட்டு சபையில் நிறைவேறியது என்றால் மிகப்பெரிய பிரச்சனை இஸ்ரேலுக்கு உருவாகும். ஐக்கிய நாட்டு சபைகள் சார்பாக இராணுவத்தையே காசா பகுதியில் லெபனான் பகுதியில் அனுப்பலாம். குறிப்பாக காசா மக்களை காப்பாற்றுகிறோம் என்று சொல்லி ஐக்கிய நாடுகளின் இராணுவம் வரலாம். அதை தாண்டி இந்த காலகட்டத்தில் இஸ்ரேலை ஆட்சி செய்த பிரதமர் மற்றும் போர்க்கால அமைச்சர் மற்றும் முப்படை தளபதிகள் காசா பகுதி தளபதிகளை கைது செய்து ஐநா சபை வசம் ஒப்படைக்க வேண்டும் என்ற அளவுக்கு போகும். ஏன்னா 20,000 குழந்தைகளை திட்டமிட்டு கொன்றார்கள் அப்படிங்கிறது மிகப்பெரிய குற்றச்சாட்டு, எளிதாக எடுத்துக்கொள்ள முடியாது. 10 குழந்தைகளை திட்டமிட்டு கொன்றார்கள் வந்தாலே மிகப்பெரிய பிரச்சனை. 20,000 குழந்தைகள், 44,000 குழந்தைகள் காயம், 1000 குழந்தைகளுக்கு மேல கை கால்கள் நிரந்தரமாக ஊனமாக்கப்பட்டிருக்கு. இவங்கெல்லாம் இப்ப அங்க இருக்காங்க, கண் முன்னால் சாட்சியமாக அந்த காயமுற்ற குழந்தைகள் இருக்காங்க, கைகால் துண்டிக்கப்பட்ட குழந்தைகள் இருக்காங்க, மரணம் அடைந்த குழந்தைகளுக்குமான சாட்சிகள் போதுமான ஆதாரங்களை வச்சிருக்காங்க. நிச்சயமாக மிகப்பெரிய தண்டனையை அமெரிக்கா மட்டும் இந்த தீர்மானத்தில் இஸ்ரேலுக்கு உதவலனா கொண்டு வர முடியும். உலகம் முழுவதும் இதை கண்டித்து பேசுவாங்க. படைகள் அனுப்ப அனைவருமே துடிப்பாங்க. நாங்கள் படைகளை அனுப்புகிறோம், காசாவை காப்பாற்றுவது வேறு, இனிமேல் காசாவில் இப்படி இனப்படுகொலை நடக்கக்கூடாது என்று சொல்லி சர்வதேச நாடுகள் படைகளை அனுப்புவது வேறு, காசாவை காப்பாற்றுவது. இதற்கான தண்டனை தர வேண்டும் என்று இஸ்ரேல் மீது படையெடுப்பது வேறு. இரண்டுமே நடக்கலாம். அவ்வளோ பெரிய குற்றச்சாட்டு இது. நிச்சயமாக அந்த சமயத்தில் பொறுப்பில் இருந்த இஸ்ரேல் அரசு பிரதமர் உட்பட அமைச்சர்கள், முக்கியமானவர்கள், இராணுவத்தில் தளபதியாக அந்த சமயத்தில் இருந்தவங்களை கண்டிப்பாக கைது செய்து த ஹேக் சர்வதேச நீதிமன்றத்தில் நிறுத்த வேண்டும். அவர்கள் மீது இத்தனை படுகொலைக்கு விசாரணை நடத்த வேண்டும் சொல்லுவாங்க. செய்துதான் தீர வேண்டியிருக்கும். அமெரிக்கா மட்டும் உதவவில்லை என்றால் அவ்வளவு பெரிய குற்றச்சாட்டு, இது சாதாரணமாக எடுத்துக்கொள்ள முடியாது. இஸ்ரேல் இதுக்கு என்ன பதில் கொடுத்திருக்காங்க அப்படின்னா, இதை முற்றாக நிராகரிக்கிறோம், இந்த விசாரணை குழு அறிக்கையை நாங்கள் முற்றாக நிராகரிக்கிறோம் அப்படின்னு இருக்காங்க. குழந்தைகள் கொல்லப்பட்டதுக்கு அவங்க என்ன சொல்றாங்கன்னா, இந்த ஹமாஸ் பயங்கரவாதிகள் திட்டமிட்டு பொதுமக்களுக்கு இடையே ஒளிந்து கொண்டதால் அவர்களை தேடி செல்லும் போது இந்த அளவு, அதாவது ஒரு சில இத்தனை கொலைகளை அவர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை. ஒரு சில மக்கள் கொல்லப்பட்டதற்கு ஹமாஸ் பொதுமக்களுக்கு இடையே ஒளிந்து கொண்டதுதான். அதை தாண்டி பொதுமக்கள் நெருக்கமாக இருக்கின்ற பகுதிகளில் ஆயுதங்களை, பேரழிவு ஆயுதங்களை ஒழித்து வச்சது, இதெல்லாம் இஸ்ரேல் காரணமா சொல்றாங்க. அப்புறம் இந்த சண்டையை ஆரம்பித்தது ஹமாஸ் தான், இஸ்ரேல் ஆரம்பிக்கல. அவங்க சொல்றது ஹமாஸ் தான் இஸ்ரேல் மீது தாக்குதல் நடத்தினாங்க, அவர்கள் தான் இந்த சண்டையை ஆரம்பித்தது அப்படிங்கிறாங்க. ஆனா இந்த மரண எண்ணிக்கையை ஒப்பிடும்போது மிகப்பெரிய பிரச்சனையா இருக்கு. இஸ்ரேல் என்ன சொன்னாங்கன்னா, அக்டோபர் 7 தாக்குதல் மற்றும் கடத்தப்பட்டவர்கள் இவங்க எல்லாத்தையும் சேர்த்து பார்த்தீங்கன்னா 1300 இஸ்ரேல் மக்கள் கொல்லப்பட்டிருக்கலாம். இஸ்ரேல் சொல்றது அதுதான். ஆனா ஐக்கிய நாட்டு சபைகள் அறிக்கையில ஆதாரத்தோடு காசா பக்கத்துல 20,000 குழந்தைகள் கொல்லப்பட்டிருக்காங்க அப்படிங்கிறது 2025 வரைக்கும், இன்னைக்கு இல்லை அப்படிங்கிறது. இது ஒரு மிகப்பெரிய குற்றச்சாட்டு. இஸ்ரேல் சொல்லுவது இதுல எடுபடாது. 1300 பேரை கொன்றதுக்கு ஒரு பயங்கரவாதத்தை அழிக்கிறேன் என்று சொல்லிக்கொண்டு உள்ள போய் குழந்தைகள் இவ்வளவு பேரை கொன்னது மிகப்பெரிய பிரச்சனை, மிகப்பெரிய விசாரணை, மிகப்பெரிய தண்டனைக்குள்ள இஸ்ரேலை எடுத்து செல்லும். ஆனா நிச்சயமாக அமெரிக்கா இதில் தலையிட்டு வீட்டோ பவரை உபயோகப்படுத்துவாங்க. இந்த தீர்மானம்லாம் நிறைவேறாம பார்த்துக்குவாங்க. இது எவ்வளோ பெரிய விஷயம் அப்படிங்கிறது அமெரிக்காவுக்கு புரியும். அதை தாண்டி இந்த விசாரணை குழு இத்தனை நாள் உள்ள ஆராய்ச்சி பண்ணி ஆதாரங்களோடு, இத்தனை தெளிவான ஆதாரங்களோடு இந்த அறிக்கையை சமர்ப்பிக்கும் வரைக்குமே இஸ்ரேல் விட்டிருக்க கூடாது.
உண்மையாகவே இன்னைக்கு அமெரிக்கா காப்பாற்றலாம், நாளைக்குமே இந்த ஆதாரங்கள் கைவசம் இருந்துகிட்டே தான் இருக்கும். அந்த கைகால் துண்டிக்கப்பட்ட குழந்தைகள் அங்கே இருந்துகிட்டே தான் இருப்பாங்க. மரணமடைந்தவர்கள் புகைப்படங்கள் வீடியோக்கள் அங்கே இருந்துகிட்டே தான் இருக்கும். இது இஸ்ரேலுடைய எதிர்காலத்துக்கு நல்லதில்லை. இந்த ஆய்வறிக்கை நடக்காமையே இஸ்ரேல் பார்த்துருக்கணும். இது நிச்சயமாக இஸ்ரேலுக்கு ஒரு சிறந்த நேரம் கிடையாதுன்னு சொல்லுவோம். இஸ்ரேல் என்ன சொல்றாங்க அப்படின்னா, இன்னைக்கு ஜேடி வான்ஸ் துணை அதிபர் அமெரிக்காவுடைய துணை அதிபர் திட்டமிட்டு இஸ்ரேலுக்கு எதிராக செயல்படுகிறார் என்ற குற்றச்சாட்டு சொல்றாங்க. அதை தாண்டி இன்றைக்கு அமெரிக்க அதிபர் ட்ரம்புக்கு இடதும் வலதுமாக பாகிஸ்தானும் கத்தாரும் இருக்கு. இதுதான் இரண்டு பக்கம் இருக்கின்ற நாடுகள். இவங்க இரண்டு பேருக்குமே இஸ்ரேல் ஆகாது. அதனால பாகிஸ்தான், கத்தார், ஜேடி வான்ஸ் இவருடைய வழிநடத்துதல் எல்லாமே இஸ்ரேலுக்கு எதிராக போகின்றது அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. நிச்சயமாக எந்தவித வழிநடத்தல் இருந்தாலுமே இந்த குறிப்பிட்ட இந்த இனப்படுகொலை, அதுவும் குழந்தைகள் இனப்படுகொலை என்ற அறிக்கை ஐக்கிய நாட்டு சபைகள்ல நிறைவேறாம பார்த்துக்குவாங்க. ஆனா நிச்சயமாக அமெரிக்கா சொல்வதை இஸ்ரேல் கேட்க வேண்டி வரும். லெபனானை தாக்காதீங்கன்னா தாக்காம இருக்கணும், வெளியே வாங்கினா முற்றாக படைகளை எடுத்துட்டு வெளியே வரணும். ஏன்னா இது மிகப்பெரிய குற்றச்சாட்டு. ஆதாரங்களோடு இவ்வளோ பெரிய கொலைகள் நடத்தப்பட்டிருக்குங்கிறது மிகப்பெரிய குற்றச்சாட்டு தான். லெபனானை விட்டு வெளியே வரணும், அதை தாண்டி காசாவை விட்டு இஸ்ரேல் ராணுவம் வெளியே வரணும். இன்னைக்கு 70% காசாவை பிடித்து வைத்திருக்கோம்னு சொல்லலாம் பேசுறாங்க. அதெல்லாம் ஒரு நொடியில் எடுக்க வேண்டி வரும். ஏன்னா இந்த குற்றச்சாட்டு அப்படி இருக்கு. அதுக்கப்புறம் காசாவை அவர்கள் இஷ்டத்துக்கு தான் விட வேண்டியிருக்கும். இஸ்ரேல் அங்கு இருந்து கொண்டிருப்பதெல்லாம் நடக்காத காரியமாக இருக்கும். ஏன்னா இந்த இனப்படுகொலை என்ற குற்றச்சாட்டு, குழந்தைகளுக்கு எதிரான இனப்படுகொலை என்ற குற்றச்சாட்டு மிக 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 தீவிரமானது. சமீப கால வரலாறில் போர்களில் இப்படி திட்டமிட்டு ஒரு அரசு மற்றும் அந்த அரசின் இராணுவம் குறிக்கோளோடு 20,000 குழந்தைகளுக்கு மேல கொண்டிருக்காங்க அப்படின்னு ஐக்கிய நாட்டு சபையில் ஆதாரங்களோடு பேசியதை இன்றுதான் முதலாக நான் பார்க்குறேன். நம்ம இலங்கையில் இனப்படுகொலை நடந்தது. இந்த அளவுக்கு வீரியத்தோடு ஐக்கிய நாட்டு சபைகள் பேசப்படவில்லை. ஏன்னா தமிழர்களுக்கு ஆதரவாக தமிழ்நாட்டில் உள்ள தமிழர்கள் மட்டுமே தான் குரல் கொடுத்தாங்களே ஒழிய இந்த நிகழ்வுக்கெல்லாம் கிட்டத்தட்ட 100 நாடுகள், இஸ்லாமிய அரபிய நாடுகள் ஒன்னா சேர்ந்து இந்த பிரச்சனையை கொண்டு போவாங்க. அதை தாண்டி இஸ்ரேலுக்கு எதிரான பிற நாடுகள், ஐரோப்பிய நாடுகளுமே கொண்டு போவாங்க. அதனால இஸ்ரேல் மிக கவனமாக கையாள வேண்டும். நிச்சயமாக எதிர்காலத்தில் லெபனானுக்குள்ள மற்றும் காசாக்குள்ள கூட இஸ்ரேல் இராணுவம் இருக்கவே முடியாது. பின் அவர்கள் துருப்புக்களை அங்கே இருந்து எடுத்து அவர்களை லெபனானையும் காசாவையும் அவர்கள் போக்கில் விடுகின்ற நிலைமை நிச்சயமாக இஸ்ரேலுக்கு ஏற்படும். நன்றிகள்.